கூட்டல் வேதம் கூட்டல் ஆகும். எல்லாவற்றும் அடிப்படையிலிருந்து நீங்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்த வேதாகமம் ஆங்கிலத்துல The Holy Bible, The Holy Bible, the teaching of the word. இயற்கைக்கு தான் சொல்ற வார்த்தை the sun, the moon, the star. அப்ப the holy, அப்ப இது ஒரே ஒரு தான் டி அல்லது வருதுன்னு சொன்னா அது நம்முடைய பரிசுத்த வேதத்துக்கு தான். சரி, சுருக்கமா பெரிய மாணவர்களே, இதை பற்றி ஒரு கவிதை நிலையை அழகாய் ஒரு கவிதை எழுதுகிறார். எப்படி தெரியுங்களா? மனிதனால் அழிக்க முடியாததும் மனிதனால் அழிக்க முடியாததுமான இது தேவனின் விரல் கோலம். ஆண்டவருடைய விரல் கோலம் எழுதியிருக்கிறா பரிசுத்த வேதாகமம். ஆம், ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த கவிதை நடை. இரண்டாவது, மனித தன்மையின் புகைப்படமாய், ரட்சிப்பை ஒரு வரைபடமாய், பாவிகளின் தீர்ப்பு ஆவணமாய், விசுவாசிகளின் புன்னகர பூவாதையாய், தூய்மை விதைவாங்கிய தேவ மலராய், உலகி உயிருடன் உலகும் உயிர் நூலாக என்னுள் விளங்குகிறது. அது மாத்திரமா? இது மனிதனின் நன்மை இதன் தாகம், தேவ மனிதை இதன் நோக்கம். ஆம் ஆம், ஆன்மீக அறிவின் சுரங்கமாய், பரிசு பூங்காவாய், மகிழ்ச்சி பெருநதியாய் விளங்கும் இதனில் ஆகா பரலோகம் திறந்து கிடக்கிறது, நரக வாசல் திடுக்கிட்டு மூடிக்கொள்கிறது. ஏன்? பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி அந்த தேவனுடையது, ஆசிரியர்கள் தேவனுடையவர். எனவே இந்நூல் படைக்கும் பரிசுவை விருந்தும் பரிமளமான, எப்படி விருந்து பரிமளமான வாசனை படையர்களாக படைவதற்கு அணி சேர்க்கின்றன. எப்படியும் வரலாறு இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை வரலாறு கேட்டீர்கள்? காலையில இருந்து எத்தனை வரலாறு? சரி, நிறைவாக கேட்ட வரலாறு என்ன? இல்லை, நிறைவாக சற்று முன் கேட்ட வரலாறு என்ன? திருச்சபை வரலாறு, எக்லிசியாலஜி, சர்ச் ஹிஸ்டரி, திருச்சபை வரலாறு. எனவே இந்நூல் படைக்கும் இந்த பரிசுவை விருதினை பார்த்தால் வரலாறு, வாழ்க்கை வரலாறு, தத்துவம், தீர்க்க தரிசனம், சட்டம், சாதனைகள், புற வரலாறுகள், தெய்வீக விளக்கங்கள், கவிதைகள், கவிதைகள் என அநேகம் அவற்றை உள்ளங்கை நெல்லிக்கனியாய் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமும் ஒரு நூலகம். என்னவா? ஒரு நூலகம். ஓர் நூலகம் சொல்லக்கூடாது, அது அங்கேயும் தான் சொல்ற வார்த்தை. ஒரு நூலகம், a library of 66 books. சரி, அடுத்ததாக பிரியமானவர்களே, கடகடன்னு மனசுல வச்சுக்கோங்க, நோட்ஸ் வாங்கிக்கலாம். இத பரிசுத்த வேதாகமத்துடைய தலைமை ஆசிரியர் யார்? நான் கேட்கறது மாதிரி கஷ்டமா சொல்றாமா? அப்படி பரவாயில்லை. பரிசுத்த வேதாகமத்தின் தலைமை ஆசிரியர் யார்? அவர் சொல்லக்கூடாது. ஏன் வளர்க்கிற என் பேத்தியை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, வளர 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 எவ்வளவு ஞானம் அடிச்சு தெரியுங்களா? ரொம்ப அருமையா சொல்றாமா? இயேசு கிறிஸ்து சரி ஓரளவுக்கு அருகில் வந்தாச்சு. தலைமை ஆசிரியர், முழு வேதாகமத்தின் தலைமை ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். ரைட், அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம காலத்தை கற்றுக்கொண்டு வேகமா போயிடலாம். அடுத்து இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 3:14 எடுத்து வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு chapter 3 verse 16. அருமையான 2 தீமோத்தேயு 3:14 வேத வாக்கியங்கள் எல்லாம் பரவாயில்லை. எதிர்காலத்தில் உள்ள சவால்களை மேற்கொள்ளும். ஏன் தெரியுமா? அறிவு சென்ற விரைவில் ரயில் வண்டியை கூட மிஞ்சி வாசித்து பாருங்க, சப்பட்டை காட்டிடும். அதான் எதிர்கொள்ள பிறந்த மகள். அருமை அருமை அருமை. ஆகையினால 2:3:14 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எழுத பயன்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை பேர் சொன்னா மொத்தம் 40 பேர். பழைய ஏற்பாட்டில் 30, புதிய ஏற்பாட்டில் 10. முதல் ஆசிரியர் யார்? பழைய ஏற்பாடு முதல் ஆசிரியர் மோசே ஐயா. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே வேதாகம பக்தர்களை மரியாதை சொல்லுங்கிற ரொம்ப அதில் வாஞ்சி உள்ளார். மோசே ஐயா தான்
அவர் பட்டப்பேர் சொல்லலாம் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் மோசி ஐயா தான் முதல் ஆசிரியர். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் இந்த எழுதின 40 பேருடைய அலுவலர்கள் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்து சொன்னா அரசுகள் எழுதியிருக்கிறார்கள், அரசு சேவகர்கள் எழுதியிருக்கிறார்கள், அறிவாளிகள் எழுதியிருக்கிறார்கள், மருத்துவர்கள் எழுதியிருக்கிறார்கள், மீனவர்கள் எழுதியிருக்கிறார்கள், செப்படவர்கள், அடுத்து பாமரர்கள், ஏழை எளிய சாமானிய மக்கள் எழுதியிருக்கிறார்கள். எழுதின மூல மொழிகள் என்ன என்று சொன்னால் எபிரேயம், அரமேயம், அடுத்ததாக கிரேக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 மொழிகளை மும்மொழியாக பேசியிருக்கிறார். ஒன்று வீட்டிலே பேசிய மொழி என்ன? அரமேயம். அரமேயம் என்பது திராவிட மொழியோடு கூட சம்பந்தப்பட்ட மொழி. அடுத்து கிரேக்கம், அடுத்து எபிரேயம், யூத மொழி என்றெல்லாம் இந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. எழுதப்பட்ட இடங்கள் மொத்தம் 3 கண்டங்கள். எத்தனை கண்டங்கள்? 3 கண்டங்கள். ஒரு கண்டம் சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லியா? இந்த உலகத்துல இருக்கிற மொத்த கண்டம் எத்தனை கண்டம்? நீ சொல்றாங்க எத்தனை கண்டம்? 7. எத்தனை கண்டம் சொல்றாங்க? ஏசியா, யூரோப், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா. சரி, மனசுல வச்சுக்கோங்க. நாம் கொஞ்சம் இந்த உணவு கருத்து. 1 ஆப்பிரிக்கா, 2வது ஆஸ்திரேலியா, 3வது ஆசியா, 4வது அண்டார்டிகா, 5வது ஐரோப்பா, 6வது வட அமெரிக்கா, 7வது தென் அமெரிக்கா. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்க நிறைவு கண்டம். வேறு கண்டம் எதுவும் கிடையாது. சரி, உலகத்துல கூட என்ன தெரியாம கண்டம் இருக்குவாங்க உலகத்து மக்கள். அதெல்லாம் நமக்கு கிடையாது, இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை 3 கண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள். 1 என்ன தெரியுமா? ஆசியா, 2வது ஐரோப்பா, 3வது ஆப்பிரிக்கா. 3 கண்டங்களிலே எழுதியிருக்கிறார்கள். எழுதப்பட்ட இடங்கள் the places என்னன்னு சொன்னா கானகம். கானகம்னா இந்த வெல்டர்னஸ், வனாந்தரம். 2வது நிலவரை, நில வெளிச்சம். 3வது அரண்மனை. பாருங்க இருக்கு பாருங்க. அடுத்து சிறைச்சாலை, அடுத்து தாயகம் மற்றும் அயலகம். எழுதப்பட்ட சூழல்கள், வாட் ஆர் தி சிச்சுவேஷன், எந்த சூழல்களிலே அவர்கள் எதை வார்த்தை எழுதியிருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. ஒருவன் கண்ணீரினாலே அழுது கொண்டிருந்தால் அவன் அழுகையின் கவிதை எழுதுவான். அவன் சிரித்துக் கொண்டிருந்தால் சிரிப்பின் பாட்டை எழுதுவான். ஒருவர் புலம்பித்தெடுத்தால் புலம்பல் பாடுவான். ஒருவர் மரணத்தை கண்டால் அவன் ஒப்பாரி பாடுவான். பிள்ளை இறந்து விட்டால் தாராட்டு பாடுவான். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் வீட்டுக்கு விட்டால் போதும் அந்த பாட்டை பாடுகிறீர்களா? பாருங்க, பாடல் இருக்கிறது. பாடல்கள், ஒரு பாடலுடைய அர்த்தங்களை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காலங்களிலே சூழல்களும் அனுபவங்களும் பாடல்களாக அமைந்தன. ஆம், சமயம் ஒரு பெரிய அரசவை, மாமன்னர் கட்சியை வைத்திருந்த அரசவையிலே தங்க தேனியிலே சிங்கவர வைத்திருந்த ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் வருகின்ற இந்த தேதியிலே இந்த கடவுளைத்தான் பாட வேண்டும் என்று சொல்லி அவருடைய இரவெல்லாம் ஆண்டெடுத்து ஜெபம் செய்து மறுநாள் அரசவை வைத்திருக்க எல்லாரும் புறையினர் தலைவர்களும் புறையினர் புலவர்களும் அமர்ந்திருக்கிற மாமன்றத்தில் வந்து அவர் அந்த கடவுளைத்தான் பாடுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர் வந்து எல்லாரும் முன்பதாக அந்த மனிதர் என்று பாடினார். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாடிய வாய்க்கிறது பாடினார். சொன்னார், என்னை இந்நாள் வரைக்கும் பிறக்க வைத்து அழுகு பார்த்து கண்ணழகு பார்த்து பொன்னழகு பார்த்து இந்த எம்பெருமான் இயேசுவை தவிர இந்த வாயால் எதை பாடுவேன் என்று சொன்னார். அதல்லவா அனுபவ பாடல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த எழுதப்பட்ட சூழல்களை பார்த்துவிட்டால் சமாதான சூழல்களிலே பாடல்களை வேதத்தை எழுதியிருக்கிறார். அடுத்து என்ன தெரியுமா? யுத்த நேரம். இந்த டைப் ஆஃப் வேதத்தில் யுத்த நேரம். அடுத்து செழுமை, அடுத்து பஞ்சம், அடிமைத்தனம், ஸ்லேவரி, அடுத்து விடுதலை காலம், ஃப்ரீடம் டைம். இப்படி எல்லாம் இருந்த பொழுது அந்த எழுதுறவருடைய உள்ள தெரிச்சு எக்ஸ்பீரியன்சஸ் என்னன்னு சொன்ன எப்படி தெரியல? இருதயம் நொறுங்குண்ட துயர நிலை மற்றும் இன்ப சூழல். ஆம், உதாரணத்துக்கு சாலமோன் ஐயா. யார் தெரியும் அந்த சாலமோன் ஐயா? தாவீது ஐயா ஈன்றெடுத்த 2வது மகன் சாலமோன் ஐயா. இளமை காலத்திலே திருமணத்துக்கு பாடின பாடல், காதல் பாட்டு எல்லாமே உன்னத பாட்டு. திருமணத்துக்கு முன்பு பாடின எதையெல்லாம் பாடு பார்ப்பார்? இயற்கையை பார்ப்பார், மலர்களை பார்ப்பார், மலைகளை பார்ப்பார், நீர்வீழ்ச்சியை பார்ப்பார்,
இப்படியெல்லாம் பார்த்து அவர் பாடின பாடல்கள் உன்னத பாட்டு. செல்லுமனமெல்லாம் தன் மனதை காதல் வயப்பட்டுக் கொண்டார். திருமணமானது குடும்ப வாழ்க்கை, ஏற்றம் இறக்கம், வேடு பள்ளம், இன்பம் துன்பம் துயரம் அத்தனையும் அடிபட்டு அனுபவப்பட்டு விட்டார். அப்பொழுது அவர் சொன்ன மொழிகள் புதுமொழிகள் அழைக்கப்படக்கூடிய பழமொழிகள், அதான் நீதிமொழிகள். திருமணமான பிறகு வாயில் அவருக்கு என்ன வந்தது? நீதிமொழிகளாய் வந்தது. ஏன்னா குடும்பம் என்கிற ஒரு பெரிய சூழல் அனுபவத்துக்குள்ள போயிட்டார். அடுத்து பிள்ளைகளை கற்றி வளர்த்து ஆளாக்கி தனது தலைகேசம், அதாவது தலைமுடி, அந்த சிரசெல்லாம் வாதுமை மரம் பூப்புத்ததை போல வெண்மையாய் போன காலத்தில் நிறைவு காலம் இப்படி ஒரு பிரசங்க வேலையை செய்து அதில் அமர்ந்துள்ள வயதான காலத்தில் இப்படிப்பட்டவரை போல் இந்த உலகத்தில் யாரும் தவறாய் வாழக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் நிறைவாக பிரசங்கித்து விட்டு போற புத்தகம் தான் பிரசங்க புத்தகம். ஒரு மனிதனை வாழ்க்கைக்கு அமைச்சு பார்த்தீங்களா? காயமே பொய்யடா காற்றடைத்த வெறும் பையடா. மனித வாழ்க்கை ஒரு காலச்சக்கரத்தின் சுழற்சி. இளமை காலம் இளம் ரத்தம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம் என்பதை போல சாலமோனுடைய வாழ்க்கை இளமையெல்லாம் காதல் பாட்டு, செல்லுமனமெல்லாம் காதல் பாட்டு. ஆழ்மைக்கிற பெண் யாருக்கு சுலபிக்க அங்கே போய் காதல் பாட்டு, நம்ம அரண்மனைக்கு கொண்டுட்டு வர்றதும் பாடுறதும் மஞ்சத்தை காட்டுறதும் மாயை 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 மாயை, எல்லாம் மாயை. அவரை போல இந்த உலகத்துல வாழ்ந்த அனுபவத்தை யாருக்கு உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம், நல்ல சம்பாத்தியம் கொடுத்திருக்கலாம். இளமைக்காக சாலமோனை போயிருக்கிறார். ஆண்டவருக்கு நீதி நேர்மையான சம்பாத்தியத்துல கர்த்தருக்கு சரியானவரை கொண்டு வந்து கொடுத்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கண் கண்டதே காட்சி கொண்டதே குரல் ஓடிவிடக்கூடாது. இளமையில எப்படி ஓடலாம்? கால்களுக்கு நல்ல விலம் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு கால் கட்டு போடுவாங்க. அது என்ன கட்டு? கால் கட்டு. அதான் திருமணங்கிற கட்டு. நம்மளுக்கு கட்டி போட்ட உடனே ஆகிய அடைக்கி உட்கார்ந்துருவாங்க. வேற பிள்ளைய வேறது அதுல தூக்கி மடியில வைக்கிற நேரம் ஒரு ஓட்டம் இருக்காது. அதனால இருக்கும் காலத்திலே கண்கள் நல்லா கேட்க நான் இப்படி எல்லாம் எடுத்து சொல்லுவேன். நான் கண்கள் இருக்கும் போதே வேதத்தை படித்துக் கொள், கால்கள் இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு ஓடி வந்து விடு, கைகள் இருக்கும் போதே கத்தரை கரங்களுக்கு மைமைப்படுத்து, வாய் இருக்கும் பொழுதே பாடு, சம்பாத்தியம் இருக்கும் பொழுதே கத்தரை கொடுத்து தாங்கிக் கொள். அல்லேலூயா. காலமெல்லாம் கடந்து கொண்டு பெரியவர்கள் சொன்னாங்க, கண்கள் கெட்டே சூரிய நமஸ்காரம் வருமா உலகத்துல சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சாலமோனை அவர் நினைவு கூர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த அவசியமானவர்களே, பாருங்க, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்கள் சுமார் 1500 இருந்து 1600 ஆண்டுகள். Over a period of 1600 years was taken place to write the whole Bible. புரியுதுங்களா? பாருங்க, அடுத்த பரிசுத்த வேதாகமத்தின் ஏற்பாடுன்னு என்ன அர்த்தம்? ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா இன்னைக்கு 2ஆம் சனிக்கிழமையிலே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்க எல்லாரும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுங்க. அல்லேலூயா. அப்ப ஏற்பாடு என்ன? அப்ப பொதுவாக சொல்றேன், ஆயத்தப்படுது. அவர் ஐயா வந்து ஐயா எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுங்க ஐயா அப்படின்னு எனக்கு 2 முறை பண்ண சொன்னார். ஏற்பாடு நல்லபடியா நடக்குதுங்க, தயவுசெய்து வாங்க, மழையா இருந்தாலும் வந்துருந்தாரு. ஏற்பாடு பண்ண அவரு என்ன அர்த்தம்? ஆயத்தம். அவர் ஆண்டவர் 2 ஆயத்தம் செய்கிறார். பழைய ஏற்பாடு என்பது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களோடு பண்ணின ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைக்கு பாருங்க. உடன்படிக்கை சொன்னா கவனன்ட். இரண்டாவது ஒப்பந்தம் சொன்ன என்ன தெரியுங்களா? அக்ரிமெண்ட். ஒரு வீட்டுக்கு ஒரு குடியிருக்க வைக்கிறான்னு சொன்னால் வீட்டின் உரிமையாளரோடு இவருக்கு ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுவோம். இருக்குதா இல்லைங்களா? வாடகை ஒப்பந்தம் அல்லது வங்கி ஒப்பந்தம் போடுவோம். அடுத்ததாக பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள். அடுத்ததாக புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் ஏறக்குறைய 2024. எவ்வளவு அளவு பாருங்க. உலகத்திலேயே வரலாறுகளை புட்டு வைக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. ஆமென். வேற எங்கேயும் இவ்வளவு ஆதாரங்கள் கிடையாது. எவ்வளவு ஆதாரங்கள் பாருங்க. இதற்கு இருக்கிறது மாபெரும் ஆதாரம் என்றுமே இல்லை, சேதாரம். நீங்கள் நானும் பெற்றுக்கொண்ட கிருபாதாரம். ஒரு அலையில சொல்லுமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆகமங்கள் புத்தகத்துக்கு இன்னொரு வார்த்தை ஆகமங்கள், இன்னொரு வார்த்தை நூல்கள். நூல் ஏன் நூல்னு சொன்னாங்க? பல நூல்களை சேர்ந்ததால் இந்த வஸ்திரம். நூல் என்று சொன்னால் நூற்றல்
துணிச்சல் அந்த காலத்திலே உதாரணத்துக்கு நம்முடைய சென்னா போதார் பொய்யாப்படி புலவர் சென்னா போதர் ஐயன் திருவள்ளுவர் முப்பாதை யாரும் கொடுக்காத எப்பாதை கடந்த முப்பாடு அரசு பால் பொருள் பால் இன்பத்து பாலை அழகாக பகுத்து வகுத்து கொடுத்திருக்கிறாரே 1330 குரட்பாக்களாக முதல் குரட்பா என்ன அழகு தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அகரம் என்கிற எழுத்தை வைத்து இந்த உலகம் என எழுத்தெல்லாம் தொடங்குவதை போல அந்த ஆதி பகவனை வைத்துத்தான் இந்த உலகமே தொடங்குகிறது. அருமையான எம்பெருமான் எழுதி வைத்திருக்கிறார். என்ன அழகு பார்த்திருக்கிறார்? யார் இந்த ஆதி பகவன்? ஆதி ஆதி என்கிற வார்த்தை வேதாகமத்திலே குறைந்த இடத்துல 4 இடத்துல வருகிறது. ஒன்று ஆதியாகமம் 1:1 வருகிற ஆதி, யோவான் 1:1 வருகிற ஆதி. மீதியெல்லாம் படித்து பாருங்க. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? இவ்வளவு அருமையா இருக்கிறது. அதனாலே ஆகமங்கள், புத்தகங்கள், நூல்கள், இந்த கிரேக்க வார்த்தை புத்தகத்துக்கு பிப்ளியோன், அடுத்து பிப்ளியோஸ், அடுத்து ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? 66. இது சொல்வது யாரு? 66 புத்தகத்தை தெரிஞ்சவங்க சொல்லணும். ஆனா எல்லாரும் சொல்லக்கூடாது. சொல்ற மகளே இல்ல வளர்ற வழியை சொல்லுங்க. பழைய பாட்டு மாத்திரம் சொல்றாங்க. சத்தமா சொல்லுப்பா. ஏன்னா கூட்டத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லி அந்த சொல்றவங்களையும் குழந்தை விட்டுருவீங்க. அதனால சொல்லுப்பா. பெற்றோர் கொடுத்து வைத்தது காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதையே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நாளொரு மேடியும் பொழுதொரு பந்தமாக இருக்கட்டும். சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். புதிய பாட்டு வரிசை படிக்கணும். வார்த்தை மனப்பாடமாக இருக்கும். அடுத்ததாக பிரியமானவர்கள் பாருங்க, பைபிள் என்ற பதத்தை சுருக்கத்தை பாருங்க. பைபிள் behold, B for behold, I for eye, then B for brain, and L for life, E for eternal. eternal அப்படி என்ன அர்த்தம்? இதனா நித்திய ஜீவனை அடைகிறேன். BIBLE ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க, வாய்க்காக இருந்தாலும் இருக்கும்போது எழுதி நல்லது. அடுத்ததாக இன்னொரு சுருக்கம் பைபிள் பேசிக், I for instructions, B for before, L for living, E for prayer. அதாவது பூமியை விட்டு நாம் கடந்து போகும் அனைவருக்குமான அடிப்படை வழிமுறைகள். உண்மையா இல்லைங்களா? அழகான பூமியை விட்டு கடந்து வரதுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட அடிப்படை வழிமுறை என்னங்க? பரிசுத்த வேதாகமம். ஆமென். கிரேக்க பதம் என்னன்னு சொன்னா பிப்ளியோன், அடுத்து பிப்ளியோஸ். சரி, ஆசிரியர்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகத்துக்கு எழுதுற ஆசிரியர்கள் மொத்தம் 30 பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 பேர். மோசே ஐயாவை பார்த்தோம். கடைசி ஆசிரியர் யார்? முதல் ஆசிரியர் புரட்சித் தலைவர் மோசே ஐயா. கடைசி ஆசிரியர் பழைய ஏற்பாடு மல்கியா மல்கியா ஐயா. அவருக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் தூதன். அடுத்ததாக பத்தாவது வகுப்புகள். இது அதுலயே என்னென்ன அதிகாரங்கள்? 929 அதிகாரங்கள். 929 chapters are there in the Bible. அடுத்த வகுப்புகள் what are the divisions? ஒன்று எபிரேயர் யாருங்க? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இந்த வார்த்தைகள் வராமல் இருக்காது. பின்னி பிணைந்து ஒன்று. எபிரேயர்கள்னா யார்? எபிரேயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபேலின் வம்சாவளி, ஏபேலின் வம்சாவளி எபிரேய மொழி பேசினபடினாலே அவர்கள் எபிரேயர் என்று அழைக்கப்பட்டார். சுருக்கமா ஞாபகம். யாருக்கு ஏபேலுடைய வம்சாவளி? ஆபிரகாம் ஐயா. ஆபிரகாம் ஐயாவுடைய மகன் ஈசாக்கு ஐயா. ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு மொத்தம் 13 பிள்ளைகள். ஒரு பெண் பிள்ளை, 12 ஆண் பிள்ளை. இவர்கள் எல்லாம் யூதர்கள் என்று பிற்காலங்களிலே
இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் என்ற கோத்திரத்தை தெய்வம் தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக உங்களுடைய நானா திசைகளுக்கும் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை இயக்க செய்தார். அவர் தெரிந்து கொண்ட கோத்திரம். அடுத்ததாக இந்த எபிரேய மக்கள் பழைய ஏற்பாட்டை அவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வச்ச பேர் என்ன தெரியுங்களா? தானா. என்னதுங்க? தானா. கவனிங்க, தானா. Actually, TNK number 1. T for Dora. இருக்குதா? T for Dora. அடுத்து N for Nevin. Nevin. அடுத்து K for Ketuvim. இந்த முதல் இடத்துக்கு பாருங்க TNK. அந்த சொல்ல அப்படி A எப்படி வந்து சொன்னா A வந்து நம்ம பார்க்கிறோம். வவல்ஸ் என்னங்க உயிரெழுத்து. இங்கிலீஷ்ல வந்து எத்தனை வவல்ஸ் இருக்குது? A E I O U. அப்ப அந்த A வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் உச்சரிப்புக்காக ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்புக்காக தனாக்கு சொன்னாங்க. திருப்பி வாசிக்க முடியுமா? அதனால தனாக்கு சொல்லி A சேர்த்துக்கிட்டாங்க. புரிஞ்சுச்சா இல்லைங்களா? எளிமையா இருக்குங்களா? இங்க பாருங்க, உங்களை கூட நாங்கள் ஆரம்பத்தில் விசுவாசி எழுதுதான் இருக்கின்றது. நான் வீடு கட்டோட வேதத்தை 14 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 14 ஆண்டுகள். இன்னும் அந்த வேதத்தை கற்றுக்கிட்டே இருக்கு. யாரு பாடம் எடுத்தா கூட அன்னொரு கல்வி முதல்வராக வேறு கல்வி சொன்னாங்க. ஆனா யாரும் பாடம் எடுத்தாலும் நோட்டு எழுதிக்கிறேன். எவ்வளவு எழுதிக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைகளோட பிள்ளையா உட்காந்து ஏன்னா கட்டுக்கிற நமக்கான நல்லது. என் பசிக்கு யார் சாப்பிடுறது? என் பசிக்கு நான் சாப்பிடுறது. நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கற்றுக்கொண்டு ஆத்மாக்கள் ஆதாயங்கள் சமையல் கொடுக்கிறாங்க. அதான் லேர்னிங் அண்ட் சோல் வின்னிங். ஆமே படிச்சு கேட்கவே அப்படியே வச்சு நம்மளுக்கு சொல்லக்கூடாது. ஆத்மாக்கள் ஆதாயம் செய்து கற்றுக்கிற ராஜ்யத்துக்கு கொண்டு வர. ஆக இப்படி எபிரேயர்கள் பழைய ஏற்பாட்டை 39 புத்தகம் 24 புத்தகம் சொல்லிட்டாங்க. அப்படி கடற்கரை வாங்க நம்ம காலம் இல்லை. தோரான என்ன தெரியுங்களா? தோரான நியாய பிரமாணம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்கிற 5 புத்தகங்கள். அது பேர் பஞ்சாபம். மலையாளத்தில் அது பேர் பஞ்சகிரந்தம். என்னன்னு சொல்லுங்க? பஞ்சகிரந்தம். பஞ்ச என்று சொன்னால் 5 இருக்குதா இல்லைங்களா? 5ல என்னென்ன வருது? வட்டார வழக்குல 5 பஞ்சங்கிறது எத்தனை பேசணும்? பொதுவா பஞ்சபூதம், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. அடுத்து பஞ்ச புலன்கள். பஞ்ச புலன்கள் புலன் பஞ்சபுலன். பார்த்தல், முகர்தல், கேட்டல், இதெல்லாம் பஞ்சபுலன்கள். அடுத்து இதெல்லாம் இருக்குதா இல்லைங்களா? அடுத்து நம்முடைய உடம்புகளோட அழகான பஞ்ச உறுப்புகள் இருக்கு. அடுத்து பஞ்சபாயம். இதெல்லாம் பஞ்சங்கள் என்ன இருக்கும்? 5 இருக்கும். அப்ப ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் எல்லாம் உருவாகும். மூசை எழுதியிருக்கிறாரு. அந்த 5 ஆகமத்துக்கு மூசை என்பவர் வேற யாரும் எழுத முடியாது. ஒரு அநேக சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? ஒன்று மூசை அங்கே இருந்தார். வேற பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொன்னாதான் நல்லது. தேவனோடு பேசினால் இல்ல 5 ஆகமம் 5 எழுதுறவர் ஏன் பவுலை எழுதிருக்கலாமே? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதுனாலே சரி நல்ல ஞாபகம் வைங்க. உபாகமம் 18 படி எடுத்து வாசிங்க. உபாகமம் 18. The book of Deuteronomy chapter 18 verse 18. சீக்கிரம் வேதாகம் கரண்டே வச்சுக்கோங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன்னு
தேவன் மோசையை சொல்றார். அப்ப மோசே அப்ப யார் இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி. அப்ப உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரர் நடுவில் இருக்கிறார். யார் தெரியுமா? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் தோன்றிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆக மோசே ஐயா தான் 5 ஆகமங்கள் எழுதுனதுக்கு ஏன் ஆதாரம் குறிப்பு? மோசே ஐயா தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலருக்கும் நல்லா கவனிங்க என்னங்க யாரு மத்தியஸ்தர் எடுத்தவர் யாருங்க? புரியலீங்களா? இந்த மாதிரி டயக்ராம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. சிறு படங்கள் சிறு வரைபடங்கள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் மத்தியஸ்தராக இருந்தவர் மோசே ஐயா. இதனாலே நான் அவர் 5 ஆகமங்கள் எழுதுவதற்கு தெரிந்திருக்கிறார். காரணம் உலக சரித்திரத்தை நன்கு படித்தவர். 40 ஆண்டுகள் எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். சொல்லுங்க, எத்தனை வருஷம் படிச்சது? 40 years. நீங்க வேதத்தை நல்லா படிக்கிற காலம். நான் இதே சென்னையில தான் படிச்சேன். எனக்கு வேதாந்தம் கல்லூரிய முதல் பட்டத்தை எங்க படிச்சேன்? கீழ்பாக்கம் எங்க இருக்குது? ஐராமரம் வழியாக அப்படியே நடந்து வருவோம். இப்படியே இருந்தது பக்கம் வந்து வியாசப்பாடி, விஜயநகர், முண்டிமாநகர், சத்யாநகர், அப்படியே எம்கேபி நகர், மகாகவி, பாரதியார் நகர், கண்ணதாசன் நகர், மூலக்கடை, கொடுங்குடி, மாதவரம் பாஸ் பண்ணேன். கீழ்பாக்கம் பைபிள் காலேஜ் எங்க இருக்குது? மாதவரம் பாஸ் பண்ணேன். எவ்வளவு சொல்லுங்க ஏன்ட்டு கேட்காதீங்க. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு மேல படிச்சேன். எத்தனை கிலோமீட்டர் நடந்தே வில்லிவாக்கு, இதே வில்லிவாக்கத்துல பக்கத்துல பூங்குவாங்க டிக்கெட்டுக்கான அந்த காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கண்டிப்பு சின்ன இடங்கள் பட்டியலாம் வேதத்தை படிச்சு கோல்டு மெடல் சென்னை பைபிள் காலேஜ்ல கோல்டு மெடல் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையில நடந்தே போய் அங்க மகாகவி, பாரதியார், பூங்காரர்களுக்கு வந்து வந்து பைபிள் காலேஜ் இது ஆராதனை முடிச்சுட்டு மதியம் அந்த கோதரையை வீட்டுல குடிச்சு சாப்பிட மறுபடியும் நடந்தே ஏன் தெரியுமா? பசி சாப்பிட முடியாது. சாப்பிட வயசு நல்லா சாப்பிட வயசு எவ்வளவு வேதனை இருக்கும். நாட்கள் நாங்க தண்ணீர் கம்படை படித்ததுனாலதான் இன்னைக்கு வேதத்துடைய அருமை ஒரு நல்லா இனிப்பா இருக்கு. இப்ப கூட எனக்கு அப்படியே இப்ப படிக்கிற மாதிரியே இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு சின்ன சோர்வு கூட கிடையாது. நீங்க இந்த காலத்துல ரொம்ப நல்ல சிறுக்கியில நல்ல நாற்காலிகள் நல்ல உட்கார்ந்து படிக்கிறீங்க. நாங்க தரையில வந்து படிக்கணும். தரையில வந்து இன்னைக்கு நீங்க தலைமையில உட்கார்ந்து படிக்கிறீங்க. தலைமையில உட்கார்ந்து படிச்சு எது மனசுல நிற்கிறது யோசனை பண்ணி பாருங்க. கஷ்டங்கள் படிப்பு காத்திருக்காரு. வேதாந்த கல்லூரியில படிக்கிற எல்லாரும் பணியாளர் வரும். காலேஜ் மேல இருக்குங்க, மாடியில இருக்கும், கீழே இருக்கு. கூப்பிடாரு, லாரன்ஸ் என்ன சார் உங்களுக்கு மணியாளர் வந்து ஸ்கூல்ல இருக்கு. லாரன்ஸுங்கிற பையன் வைஃப் பையன் படிக்கலையா? லாரன்ஸுக்கு வரும், மோசஸ்க்கு வரும், தீமசேக்கு வரும். ஒரு நாள் கூட கிறிஸ்டோபருக்கு ஒரு மணியாளர் வந்தாரு. ஏன்னா அடுத்தது காலம் இல்லை சார். கவர்மெண்ட் வேலை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு 12 வயசுல கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து நின்றுட்டு பிஎஸ்சி படிச்சு 2 நாளுக்கு வந்துருக்கோம். சம்பாத்தியம் பண்ணிட்டு தான் ஒரு வயசுல இருக்காரு. அந்த பாடுகை பாட்டு கேட்டு நம்பியே ஞாயிற்று மாறாத பாடம் நல்ல வேலை முடிஞ்சளவு நல்ல தமிழ் ஆங்கிலம் அன்னைக்கு எழுதுறதுக்கு இன்னும் எனக்கு ஆசையா இருக்கு. இந்த கை விழுந்து வர வரைக்கும் எடுத்துக்கப்பா அன்னையில சொல்லுங்க. கையை சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய கிருபையினாலே இந்த கை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கே மகிழ்ச்சி பாவம் செய்ய மாட்டேன். விக்கிரகம் தாண்டும்
கையில் எழுதுறீங்களா? ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் பாருங்க, கையில்லாதவங்க யாசகம் கேட்பதில்லையா? வாயிலே இருக்கிறார். இன்னைக்கு இந்த கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுதுங்க சொல்லு பார்ப்போம். என்னென்ன அநியாயம் பண்ணுது பட்டணத்துல ஒவ்வொரு இடங்களையும் கையில சண்டை போடுறோம். இந்த கையில சிக்கிறவங்க அப்படி யாரும் தலைமுடி கையில புரியுதுங்களா? தலைமுடி யார் சிக்கிறவங்க தலை கை சிக்குது. டக்குன்னு இன்னைக்கு சண்டை வந்தவொடனே யார் தலைமுடி பிடிக்கிறாங்க? என்ன சொல்றேன்னா, சண்டைக்கு இந்த கைக்கு பயன்படுத்தக்கூடாது, சமாதானத்துக்கு இந்த கை. இந்த கை எவ்வளவு நல்லா இருக்கு, சமாதானத்துக்கு. ரெண்டு வணக்கம் எவ்வளவு நல்லா இருக்கு, ரெண்டு கையும் ஆரம்பிச்சா கை ரெண்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இதே போலதான் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த சபைக்கு கட்டுற உங்களை வச்சிருக்காருன்னா கடைசி வரைக்கும் போதவர்களுடைய துணியே நில்லுங்க, சமாதானத்துக்கு நில்லுங்க, சண்டைக்கு நிக்க கூடாது. தீர்மானம் பாடத்தோடைய தீர்மானம் எடுக்காம கேட்க மகிழ்ச்சியா இருக்கா இல்லைங்களா? சரி, அடுத்ததாக பிரியமானவர்களே, கடந்து போறோம். கொள்கிறேன். கெத்துவின் மூன்றாவது கெத்துவின்னா எழுத்துக்கள். நீங்க கவனிங்க, எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் என்ன தெரியுங்களா? இங்க கவனிங்க, எழுத்து நம்பர் 1 எழுத்து. அடுத்து ரெண்டு எழுத்துக்கள் வந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்று எழுத்து, எழுத்துக்கள் வந்தா என்ன ஆகாது? தமிழ்ல சொல் என்றால் வார்த்தை. இது வந்து லெட்டர், சிங்கிள் லெட்டர். எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று கூடினா சொல் அல்லது சொற்கள். மூன்றாவது என்னதுங்க? வாக்கியம். 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படிச்சது இப்ப பேசுறேன். கன்னடம் தமிழே பேசாத இடத்துல இருக்கிறேன். தமிழே பேச தடுக்க தமிழ் பேராசை. எங்க எதிரிலே அங்கதான் வைராக்கியம் படிச்சேன் தமிழ் பேராசிரியர். சரி, எழுத்து சொல் வாக்கியம். இத வந்து தொல்காப்பியர் யாருங்க? சொல்லுங்க. ஏன்னா இந்த கடைசி பீரியட் இருப்பாங்க, சொன்னாதான் உற்சாகப்படுத்த முடியும். என்ன சோறு வைத்து ஒண்ணு தொல்காப்பியம். தொல்காப்பியம் நான் இதெல்லாம் பைபிள்ல இருந்து கத்துக்கிட்டேன். தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து 3 இருக்கும். ஒண்ணு எழுத்ததிகாரம், எழுத்ததிகாரம். அடுத்து நீங்களே சொல்லுங்க என்றீங்களா? சொல்லதிகாரம். அப்படி கிடையாது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், சொல்லதிகாரம். அப்ப இந்த 3 நம்ம பார்க்கும் பொழுது எங்க இருந்து வந்திருக்கு? கெத்துவின். கெத்திவினை எழுத்துக்கள். எழுத்துக்கள் கூடினால் சொற்கள். அதனால தொல்காப்பியம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. அது பைபிள்ல கிடையாது, தொல்காப்பியத்துல. எல்லா சொல்லும் பொருள் உடைத்தனவே. எல்லா சொல்லும் பொருள் உடைத்தனவே. ஆக எழுத்துக்கள் எல்லா. அதனால ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு, அகரம் முதலை எழுத்தெல்லாம். அப்ப கெத்துவின்ங்கிறது என்னது? எழுத்து. அகரம் முதல்ல கெத்துவே எல்லாம். வள்ளுவர் எழுதுறார், கெத்துவே எல்லாம் ஆதிவாகன் முதற்றே உலகு. ஒரு அலையில சொல்லுமா? பிரியமானவர்களே, ரொம்ப அழகா இருக்கிறது. கெத்துவி வந்து சங்கீதம், நீதிமொழிகள், யோபு. யோபு 5 சூழல்கள் மிகுலும். அடுத்து உன்னத பாட்டு, அடுத்து புலம்பல். இப்படியாக வருகிறது. சரி, இப்ப நான் கிடக்கிற வேற இடத்துக்கு போயிடும். அப்படி கொஞ்சம் அதோட கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்க வந்து 12 கொண்டு வந்து 12 எபிரேய மொழியில் சிறப்பு தன்மை. அந்த எபிரேயனுடைய சிறப்பு தன்மை என்ன தெரியுங்களா? நம்ம இடது புறத்திலிருந்து வலது பக்கம் எழுதுவோம். ஆனா எபிரேய மொழி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு வரும். அரபி எழுத்து குருதாய் எழுதுவாங்க. உங்களுக்கு வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு எழுதுவாங்க. ரெண்டாவது, எபிரேய மொழிக்கு உயிரெழுத்து கிடையாது, மெய்யெழுத்து தேர்வு. இப்ப நான் கேட்க மாதிரி சொல்லுங்க. எபிரேய மொழியில மெய்யெழுத்துக்கள் வந்து அது 22. அடுத்து தமிழ் வேதாகமத்துல நல்ல கவனிங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவங்க அந்த எபிரேய அந்த ஆல்பபெட்ஸ்ங்கிற மெய்யெழுத்துக்களை சங்கீதம் 119 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல கவனிங்க.
19ஆம் சங்கீதத்துல மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு? இப்ப நல்ல குட் நியூஸ் சாப்பிட்டா நீட்டா சாப்பிட்டா முடிக்கலாம். இப்ப அழகா இருக்குங்க. அப்ப எவரைய ஹீப்ரு ஆல்பபெட்ஸ் மொத்தம் எவ்வளவுங்க? 22. சங்கீதம் சாம்ஸ் 119ல மொத்தம் வந்து 176 வசனம். இப்ப 22 வந்து இந்த ஆல்பபெட்ஸ் வந்து அவங்க தலைப்பு போடுறாங்க. சங்கீதம் 119ல எத்தனை பிரிவு இருக்குது? 8 வசனமா 22 பிரிவு. அப்ப 22 கூட்டல் 8 176 வந்துச்சா இல்லைங்களா? அது 22 எவ்வளவு எழுத்துக்கள்? ஒண்ணு என்ன தெரியுமா? ஆலே. என்னங்க? ஆலே. அடுத்து 22வது வந்து என்னதுங்க? தௌ. நம்ம பாத்துட்டு வாங்க. தௌ. ஆலே தொடங்கி தௌ வரை ஒரு எக்ஸர்சைஸ் எழுதிக்கங்க. உங்களுக்கு இந்த பாடத்துல இந்த क्वेश्चन குறிப்பு எழுதிக்கங்க. வீட்டு பயிற்சி எக்ஸர்சைஸ். ஆலே தொடங்கி தௌ வரை மனப்பாடம் பயிற்சி எழுதிக்கங்க. சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸாம்ல வருதெல்லாம் ஆலே தொடங்கி தௌ வரை உள்ளதை மனப்பாடமா சொல்லணும். சொல்றதை காட்டி எழுதி காட்டணும். அடுத்ததாக எழுதிக்கங்க. கிரேக்க எழுத்துக்கு மெய் எழுத்து 24 நோட்ஸ் இருக்குது. தமிழ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். கிரேக்கத்துக்கு மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 24. கிரேக்கத்துக்கு 24. ஆங்கிலத்துக்கு மொத்தம் எத்தனைங்க? ஆல்பபெட்ஸ் 26. A to Z. சரி, இப்போ ஒரு கேள்வி. தமிழுக்கு ஆல்பபெட்ஸ் எத்தனை? தமிழ் வந்தவொடனே ஒரு கடகட ஞாபகம் கேட்கணும். எப்பவுமே சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கிறேன். தமிழ் இப்படி கொண்டு வாங்க. உயிர் எழுத்து உயிரெழுத்து 12. இந்த சொல்லும் பொழுது முகத்துல கூடிய நரம்புகள் எங்கேயாவது நமக்கு விலகினும் இருந்தா, முகம் நல்லா இல்லைன்னா, முகத்துல வடிவம் இல்லைன்னா, உயிரெழுத்து ஒரு நாளைக்கு 10 தடவை உயிரோ சொல்லுங்க, முகம் நல்லா இருக்கும். சொல்லுவான் உண்மைங்க. நம்ம என்ன கப்புன்னு வச்சோம். வீட்டுல வாங்கிருப்போம். அதெல்லாம் சரியா எடுத்தோம். அதனால அடி வாங்கின உடனே என்ன பேசுறோம்? எங்க இருக்கிற புத்தி கொண்டு அதனால வீட்டுல போய் அடி கொடுக்குறாங்க. வேண்டாம், ஒரு வார்த்தை அப்படி சொல்லும் பொழுதே பிடிச்சிருக்கு தாடை சரியா உண்மை அப்படி சொல்லும் பொழுது இந்த தாடை இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் தனியா வீட்டுல யாருக்கும் தெரியாம சொல்லணும். ஆமா அப்படிங்கிறது உள்ளக்கூடிய பிரஷர், பிளட் பிரஷர், லோ பிரஷர் எல்லாமே வெளிப்பாடுகள் வேணும். பாருங்க எப்படி மக்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறக்குறைய நம்ம உதரவிதான் தொற்று கீழே வரைக்கும் போய் தச்சாரு. ஒன்னாவதுல நம்ம ஒழுக்கமா படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கலாம். அன்னைக்கு படிக்கிற ஆண்டர் விடாதவர்கள் நம்மளை தேடி வந்து பகுதி சொல்லிட்டாங்க. அப்பா அதே மாதிரி மெய்யெழுத்து இக்கு இங்கு இச்சி இஞ்சி இந்தி இந்து இத்தி இந்தி இப்பு இன்னு இரு இந்து இவு எள்ளு இள்ளு இரு இன்னு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. சரி, அப்ப உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து உயிர் எழுத்து 216 இருக்கா இல்லைங்களா? தமிழ்ல பாருங்க குறிப்பு வச்சுக்கோங்க. மெய்யெழுத்து 18, அடுத்து உயிர்மை எழுத்து 216 இருக்கு. அடுத்து ஓய்வாக படிச்சுக்கோங்க. சார்பெழுத்து 30, அப்ப 30 சார்பெழுத்து 246 1 கடைசி ஆயுத எழுத்து 247 போட்டு
படிக்கும் நேரம் பிரயோஜனமாகும். ஆமே, நான் எதுக்கு நான் எல்லாமே தமிழை நான் வேதத்திலிருந்து பொருத்தி பொருத்தி படித்து பார்த்தா வேதம் தமிழுக்கு ரொம்ப போயிடுச்சு. அதனால இங்க வந்து பெரிய பெரிய விஷயம் சீப்போ கால்டுவெல் ஐயர் வீரமா முனிவர் இவர்களெல்லாம் தமிழகத்திலே வந்து இருந்து தமிழை விடுதலை எடுத்து தமிழுக்காக பாடுபட்டு வேதத்தை தமிழை வளர்த்து விட்டு போயிருக்கிறார்கள். வேதநாயகம் பிள்ளை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அடுத்து செப்டுவஜன். செப்டுவஜன் அதனால என்ன தெரியுங்களா? 70 LXX. செப்டுவஜன் கடையை கேட்கணும். பாட்டுக்கு மேல போங்க. எபிரேய மொழியில் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு முதல் எழுதின மொழி என்ன மொழி? எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டை முதலில் சுமார் கிமு 750 கிரேக்க மொழியில் சுமார் 72 பேரை கொண்ட ஒரு குழு மொழிபெயர்த்தது. இக்குழுவினர் இரண்டாம் தலைமை அரசின் அழைப்பின் பேரில் எருசலேமின் அண்டை பிரதான ஆசாரியர் இருந்த எலியேசரால் அனுப்பப்பட்டவராய் இருந்திருக்கிறார்கள். கோத்திரத்துக்கு 6 பேர் வீதம் 6 பெண்கள் 12 சீக்கிரம் 72 அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அலெக்சாந்திரியா எங்க இருந்துச்சு? அலெக்சாந்திரியா இருந்துச்சு. அலெக்சாந்திரியா எகிப்து, ஆப்பிரிக்கா கண்டத்தில் எகிப்து அலெக்சாந்திரியா தலைமை அரசர் இருந்தார். அலெக்சாந்திரியா சென்று அங்குள்ள பாரோஸ் என்கிற தீவு 72 நாட்களில் 5 ஆகமங்களை எபிரேய மொழியில் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தார்கள் என்பது செவிவழி வரலாறு. அடுப்பார் ஹிஸ்டரியெல்லாம் படிக்கல. நம்ம எல்லாம் கொடுத்தா 72 நாள் உட்கார்ந்து எழுதினோம். எதையும் 72 வருஷமான எழுதுவாங்க. அவர்களும் எக்ஸைஸ் கொடுத்துட்டா மனசுக்கு ரைட். அடுத்து இதே வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க. 70 அர்த்தமா இதே கொண்டு வாங்க நடந்து போறீங்களா? சரி, இங்க வந்து 13 வாங்க. இணை திருமுறைகள் 13. இணை திருமுறைங்கிறது என்ன தெரியுங்களா? அப்போகிரிப்பா. என்ன சொல்லுங்க? அப்போகிரிப்பா. அப்போகிரிப்பா. அப்போகிரிப்பா என்ன தெரியுங்களா? மறைக்கப்பட்ட. இந்த அப்போங்கிற வர வார்த்தையில எல்லாம் இன்னும் வேறுங்க. அப்போகாலிப்டஸ் அப்படின்னு என்ன தெரியுங்களா? என்ன வெளிப்படுத்துற விசேஷம். அப்போ APO இங்கிலீஷ்ல இந்த கிரேக்க மொழி படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆச்சரியமா இருக்குங்க. இது என்ன அப்படின்னா கடைசி தீர்க்கதரிசியா பழைய ஏற்பாட்டுல யாரியா? இப்ப மல்கியா தீர்க்கதரிசி பேப்பர் எங்க இருக்குங்க? இதோட என்ன முடியுது? என்ன ஆரம்பிக்குது? இதுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்குங்க? எவ்வளவு தூரம் இருக்குது இதுக்கு இடையில? ஒரே ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. மல்கியாவுக்கு மத்தேயுக்கு இடையில ஒரு பேப்பர், நமக்கு தெரிஞ்சு ஒரு பேப்பர் தான். ஆனா நீ நம்ப மாட்டீங்க, இதுக்கு மல்கியாவுக்கு இந்த மத்தேயுக்கு இடையில இந்த கேப்ல வந்து 400 ஆண்டுகள். இதுக்கு இடையில எத்தனை வருஷம் இருக்குது? நம்ப முடியுதுங்களா? என்னங்க இது ஒரு பேப்பர் தான் சொல்லுச்சு. 400 வருஷமா? உண்மை. மல்கியா தீர்க்கதரிசிக்கு நல்ல பாடம் உங்களுக்கு சூப்பர் பாடம். மல்கியா தீர்க்கதரிசி மத்தேயு சுவிசேஷத்துக்கும் இடையிலே 400 ஆண்டுகள். தட் இஸ் கால்ட் இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா? இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். ஆக பழைய ஏற்பாட்டுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டுக்கு நியூ டெஸ்டமெண்ட். இந்த ரெண்டு
டெஸ்டமெண்ட்டுக்கு இடையில என்ன டெஸ்டமெண்ட்? இன்டர் டெஸ்டமெண்ட். புரியுதா புரியலீங்களா? புரியுதா புரியலீங்களா? புரியுதா புரியல? இடையே ஏற்பாட்டு காலம் என்ன காலம்? இந்த 400 ஆண்டுகளிலே என்ன நடந்தது தெரியுங்களா? தேவன் ஒருவருக்கு தீர்க்க தரிசனத்தை அனுப்பவில்லை. வரலாற்றில் இருண்ட காலம். என்ன காலம்? வரலாற்றில் இருண்ட காலம். இப்ப ஒவ்வொருத்தர் ஆட்சி காலத்தை சொல்லுவாங்க, இவர் ஆட்சி காலம் பொற்காலம். நம்ம தமிழகத்துக்கு பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்? இது உங்களுக்கு பல்லவர் ஆட்சி காலமா, சோழர்களின் ஆட்சி காலமா, புத்தர்களின் ஆட்சி காலமா, எந்த ஆட்சி காலம்? ஒரு கேள்வி விட்டுருங்க. அப்ப சிலருடைய ஆட்சி காலம் பொற்காலம். வேதாகமத்திலே ஆதி காலத்திலே ஒருடைய ஆட்சி காலம் பொற்காலம். யாருடைய ஆட்சி காலம்? யாருடைய ஆட்சி காலம் தெரியுங்களா? மோசே ஐயா காலத்துல ஒரு பார்வன் ராஜா இருந்தார். மோசே ஐயா காலத்துல ஒரு பார்வன் ராஜா. அவர் தான் மோசே ஐயாவுடைய அண்ணன் தம்பிங்க, அவங்க அப்பா எல்லாரையும் வரவழைச்சு இடம் கொடுத்து அவர்களுக்கு எல்லாம் பராமரிச்சு பாதுகாத்தார். அவருக்காக ஆட்சி காலம் பொற்காலமா இல்லைங்களா? அதுக்கடுத்து அந்த பார்வன் தான் மக்களை பூரா அடிமைப்படுத்தி வச்சிருந்தார். இது சொல்லிக்கிட்டே போறாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க ஆச்சரியமா இருக்குங்களா? அந்த நாட்கள்ல இந்த 400 ஆண்டுகள் விழுந்த காலம், 400 ஆண்டுகள் மௌன காலம். ஆண்டவர் யாருக்கும் பேச மாட்டேங்க. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த 4 வகை பாவங்கள். ஒன்று கீழ்ப்படியாமை, இரண்டாவது முரட்டாட்டம், மூன்றாவது விபச்சாரம், நாலாவது வேசித்தனம், விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் இருந்ததுனால ஆண்டவர் மல்லிகை தீர்க்க தரிசனம் நிறுத்திக்கிட்டாரு. அப்படி பேசல. 400 வருஷம் இறைவன் நமது மக்களோடு பேசல. எப்படி இருக்கும்? வழிபாடு கிடையாது. நோ வர்ஷிப். பிரதான ஆசிரியர் யாரும் கிடையாது. அந்த இடைப்பட்ட அந்த இடைப்பட்ட காலத்துல தான் அந்த 400 வருஷம், 400 வருடங்கள். இந்த 400 வருடங்கள்ல தான் என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏறக்குறைய 4 பேரரசுகள் எழுப்பின. எத்தனை பேரரசு? 4 பேரரசு. பாபிலோனிய பேரரசு, மேதிய பெர்சிய பேரரசு, அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர். அந்த 400 வருஷத்துல யாரெல்லாம் வந்ததுங்க? அலெக்சாண்டர். யாருங்க அலெக்சாண்டர்? ஆமையா வந்து அலெக்சாண்டர் சொல்லக்கூடாது. அலெக்சாண்டர் பத்தி பைபிள்ல இருக்குது, தெரியாதா? அலெக்சாண்டர் பத்தி எங்க இருக்குங்க தீர்க்க தரிசனம்? அலெக்சாண்டர் ஐயா பத்தி தீர்க்க தரிசனம் இருக்கு பைபிள்ல. எங்க? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல வரலாறு அழைக்கிறது இப்ப இருக்காது. அடுத்து அலெக்சாண்டருக்கு பின்னால ரோமர்களின் ஆட்சி காலம். ஆக the Holy Bible is related to the historical and the political book. சொல்லுங்க. பரிசுத்த வேதாகம வரலாறு சார்ந்த புத்தகம், அறிவியல் சார்ந்த புத்தகம், கணிதம் சார்ந்த புத்தகம், எல்லாத்தையும் சார்ந்த புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். இது இல்லாம உலகமே இல்லை. ஆமென். என்னமா? ரோமர் காலத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். கிமு 3 காலங்களிலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த 400 ஆண்டு காலத்துல தான் இந்த இறை திருமுறைகள் எல்லாம் தோன்றுச்சு. அதெல்லாம் தள்ளுபடி ஆகமும் வந்துச்சு. என்ன ஆகமும்? தள்ளுபடி ஆகமும். எத்தனை புத்தகம் மொத்தம்? 14. நான் 1-2 சொல்றேன், பேரை கொடுத்து வச்சுக்கிறீங்களா? தள்ளுபடி ஆகமும். இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு போயிடக்கூடாது. எக்ஸாம்பிள் வரலாம். புரியுதா புரியுதுங்களா? 7 16 தள்ளுபடியாக மொத்தம் 14 யூதித்தாகமும் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் சாலமோனி ஞானம் அல்லது சீரார். இப்படி நிறைய புத்தகம் வந்து மீதெல்லாம் நீங்க கேத்தலிக் பைபிள் கிடைச்சுன்னு வாங்கி படிச்சு வச்சுக்கணும். அப்ப தள்ளுபடி ஆகணும் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. ஏசப்பா காலத்துல
தள்ளுபடி ஆகவும் கிடையாது. இப்ப நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல கூட தள்ளுபடி ஆகவும் கிடையாது. நம்ம வேதாகமத்துல பார்த்து எத்தனை புத்தகம் வச்சிருக்கிறோம்? பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, மொத்தம் 66. ஆனா தள்ளுபடி ஆகிறது சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த காலத்துல நல்ல நல்ல அறிவாளிகள், பக்திமான்கள், தொபியாசு இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் அதாவது பகைவர்களுடைய ஆட்சியை வந்து யூதர்கள் விரும்ப, அதனால தோன்றினவர் வந்து மக்கபேயர். சரி, நம்ம காலங்களில் வீட்டுக் கொள்கிறேன். காலையே முதல் பாடம் படிச்சிருந்தா எல்லாத்தையும் அப்படியே அப்பவே ராணி வர படிச்சிருக்கலாம். நம்மளுடைய நிறைவு பாடம் வந்துட்டோம் சுத்தமா. இப்ப ஏசப்பா பழைய ஏற்பாட்டை வந்து அடிக்கடி தொற்றுக்கிறார். எங்க தொட்டாரு? எடுத்துப்பாங்க சீக்கிரம். பழைய ஏற்பாடு தொடர்பான பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் கூற்றுகள் மிக முக்கியமானவைகளாக கருதப்படுகின்றன. குறிப்பாக 12 கூற்றுகள் உண்டு. ஒன்று, ஏசப்பா மனிதன் படைப்பை பற்றி பேசியிருக்கிறார். வீட்டில் படிச்சுக்கோங்க. மத்திய 19 ஆதியாகமம் 1:8 ஏசப்பா ஆண் பெண்ணை படைப்பை பற்றி எடுத்து பேசுறார். ஆக ஏசப்பா பழைய ஏற்பாட்டின் மேற்கோள் காட்டுகிறது. என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம கூட டீச்சிங்ல 2-3 கொட்டேஷன் கொடுத்தோமா இல்லையா? ஏதாவது கொட்டேஷன் கொடுத்தோம். இப்ப நம்ம பாட விளக்கத்துக்கு 2-3 கொட்டேஷன் கொடுத்தோம். எதை பத்தி பேசணும்? திருக்குறளை சொன்னமா இல்லைங்களா? மேற்கோள் காட்டணுமா இல்லைங்களாங்க? தொல்காப்பியம், திருக்குறள் இதெல்லாம் ஏன் சொன்னோம்? ஒரு மேற்கோள். அதுல வந்து எந்த கடமையை அவங்க சொல்லல. நம்முடைய ஆண்டவரத்தை மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதனால தைரியமா பேசுறோம். ஆமே புரியுதா? புரியலீங்களா? மனிதனின் படைப்பு, கொலை தொடர்பான சட்டம், கொலை கிரிமினல், என்னதுங்க? கிரிமினல் லாஸ். அடுத்து சாலமோனின் மகிமை, சோதோம் கொமோரா பட்டணங்கள், தீர் சீதோன் நாடுகள். அடுத்ததாக தாவீதின் பசி. தாவீது பசி நேரத்தில் என்ன சாப்பிட்டாரு? அப்பம். அடுத்து நினிவே மக்கள், நினிவே. அடுத்து யோனாவும் பெரிய நீரும். அடுத்து காயினின் கொலை, இஸ்ரவேலின் அழிவு, நோவாவின் காலம், தேவ நியாயம். சூப்பரா இருக்குங்க. சரி, இந்த பழைய ஏற்பாட்டுடைய மிக பழமையான சுருள்கள் அது என்ன பேர்? அது தெரியுங்களா? ஆன்சியன்ட் ஸ்க்ரோல்ஸ். சின்ன சம்பவத்தை கேட்டுக்கங்க. சாக்கடல் அல்லது சவக்கடல், டெட் சீ இருக்கும். சாக்கடல் அல்லது சவக்கடல். இப்ப இந்த டெட் சீ கடல் மாறுது. 1947ஆம் ஆண்டு அந்த சாக்கடலுக்கு மேற்க வந்து ஒரு மரம் கும்ரான், அதான் குறிச்சு வச்சுக்கோங்க. கும்ரான் எழுதிடாதீங்க. கும்ரான் புகைப்பதியில எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு யூத இடைச்சீவன் யாருங்க? ஆடுமேய்க்கிற பையன். அந்த இடைச்சீவன் ஆடுகளை ஓட்டிக் கொண்டு மேய்க்க போன நேரம் ஒரு ஆடு இங்கே போய் அங்க போய் அப்படியே மலைப்பக்கம் போயிடுச்சு. என்ன அது எனக்கு மேலதா இல்லாத இந்த ஆடு இன்னைக்கு இந்த ஓட்டம் ஓடுதுன்னு சொல்லி ஓட்ட பிடிச்ச ஆட்டை போய் தேடி பிடிச்சாரு. ஒரு மலைப்பக்கம் போய் அந்த ஆடு போய் நின்றுச்சு. அப்ப திடீர்னு புகை, அந்த புகைக்கு உள்ள போன பையன் பயந்துட்டான். கல்லு தெரிஞ்சிருக்கிறார். பின்னாடி போய் பார்த்து உள்ள பயந்துட்டான் பையன். சிற்பையன் வரிசை பெங்குவின் பறவைகள் உள்ள உட்கார்ந்து புகைக்குள்ள என்ன அது பெங்குவின் பறவையில ஊராமே கல்ஜாடி. பெங்குவின் பறவை உயரம் உள்ள ஜாடி எடுத்து உள்ள வச்சிருக்கிறாங்க புகைக்குள்ள. பயத்துக்கு உள்ள கை பார்த்தா உள்ள தோல் சுருள், மிருகத்துடைய தோல் எழுதப்பட்ட சுருள் இருக்கு. அதை மேல கை வைக்கிறாங்க. வீட்டை வந்து அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்? ஆசாரியர் போகிற இடத்துக்கு அவரை பார்த்து உலகம் கொடுத்து நீ எவரே எழுதப்பட்ட ஏசாயாவை தோல் சொல்லுறாங்க. அனைவருக்கு முன்னாள் காலமா தேடி பத்திரப்படுத்துறாங்க. அதான் நமக்கு ஏசாயாவை அமைச்சர். இதற்கு என்ன தெரியுதுன்னா, என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குதோ நம்பிக்கை எதிர்பார்ப்பாங்க. அன்னைக்கு அடைப்பிடிச்ச அந்த ஆடு நல்லதுக்கா இல்லைங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு பாடத்தை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு கஷ்டம் வரும், அது ஆண்டுடைய நன்மைக்காக எடுத்துக்கங்க. என்னைக்காவது ஒரு விளைவின வரும், அது ஆண்டுடைய நன்மைக்காக எடுத்துக்கங்க. எங்கேயோ கர்த்தர் நம்ம மேல தேவ மகிமை வெளிப்படுத்துறதுக்காக தான் நமக்கு விளைவின வந்திருக்குது. உலகத்திலேயே தாங்க முடியாத வேதனை என்ன தெரியுமா? மலடி என்கிற வார்த்தை தான். ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத வார்த்தை என்ன?
ஒரு பெண்ணுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க பெண்கள் ஆண்கள், நான் கரெக்டா உங்களை பார்த்து கேட்கிறேன். அவர்களை பற்றி ஆண்கள் சரியா சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத வார்த்தை என்ன வார்த்தை? மலடி. எத்தனை வார்த்தைங்க அதுல எழுத்துருக்கு? இந்த 3 எழுத்து வாழ்க்கையில உயிர் இருக்கிற 3 எழுத்தை சாப்பிட்டு போயிடுச்சு நிறைய பேர். உண்மையா இல்லை, குழந்தை இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை ஏச்சு, எத்தனை பேச்சு. புகுந்த வீட்டுல உயிரோடய கொண்டுருவாங்க மாமியார். இந்த காலத்து மாமியார்கள் இல்ல, வார்த்தையில கொண்டுருவாங்க. அவங்க கேட்கிற ஒரு கேள்வி, வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு யாருக்கு அப்படி இருந்திருக்காது? உங்கள்கிட்ட யாரும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வரேன். வீட்டுக்கு வந்த நமது மருமகள் குழந்தைகள் அப்படி வசைபாடுகிற மாமியார்களே, உன் பெத்த உள்ள நாளைக்கு இன்னொரு இடத்துல வாக்கப்பட்டு போய் புகுந்த விட்டு போய் அப்படின்னு அவங்க பேசுற வயிறு எப்படி குடிக்கும்? நினைச்சுக்கிறோமா நினைச்சுக்கூடாதா? நம்ம எதை விதைக்கிறோமோ சொல்லுங்க எல்லாரும், அதைத்தான் என்ன செய்வோம். குழந்தை இல்லாம இருந்த ஒரு அம்மாவை வீட்டுல கேவலமா பேசினாங்க. வீட்டுக்கு வந்த சங்கடத்தை துயரமா பேசுறாங்க, இறக்காம பேசுறாங்க, ஏழனமா பேசுறாங்க. நம்ம அதெல்லாம் தாங்கி கண்ணீரை வடித்து ஆலயத்தோடு அழைத்து ஜெபிச்சான். அதான் காலங்கள் கழித்து பிறந்தால் ஒரு சிங்கக்குட்டி அழகான ஆண்களை பெற்று இருந்தாங்க. சாமிகள் தீர்க்கதரிசி ஒரு அலையிலே சொல்லுங்க. நாளைக்கு வந்திருக்க தேவடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை யாரையும் தாமதமாக இருக்கிறதா? என் கத்துடைய வார்த்தை சீக்கிரமாக விடும். மடியடிலே உங்கள் வாழ்நிலை தவழும். நம்ம எந்த நேரம் விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. பையன் பிறந்த 1947 பையன் வழியாக தோல் சொல்லி மிக பழமையான தோல் சொல்லலாம். அடுத்ததாக இந்த படையற்பாடு கால வரலாறு படிக்கல 8 காலங்களா பிடிக்கிறாங்க. 8 காலம். எத்தனை காலங்கள்? 8 காலங்கள். அதனால ஓய்வு நோட்ஸ் வாங்கி படிச்சுக்கிறேங்க. நான் நிறைவு கண்டிருக்கிறேன். கண்டிப்பா மகாபெரிய கிருபையினாலே பிரியமானவர்களே, நீங்கள் கடைசியா இருக்கணும். எல்லாம் இதுல இருக்குது. ஒன்று ரெண்டு கேட்டுக்கோங்க. ஜிஓடி காட் அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை மாத்திரம் கேட்டுக்கோங்க. ஜிஓடி காட் என்னன்னு? ஜிஓடி காட் நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டு பேர் என்ன? தேவன். G for generator. Genesis 1:1. O for operator. Psalms 32:8. And D for depredator. Revelation 22. அப்ப ஜீவனி காடுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கணுமா தெரியக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஒரு பேர் என்ன? ஏலோகிம். என்னதுங்க? ஏலோகிம். ஏலோகிம்னா தமிழ் வார்த்தை. நல்ல தமிழ் வார்த்தை என்ன தெரியுங்களா? தேவன். ஒரு கிட்னிஸ்ல பெப்ரிசியஸ் என்கிற ஒரு பாதிரியார் இலங்கை தேசத்துக்கு சென்று, அந்த காலத்துல இலங்கை தமிழ்நாடுல ஏற்கனவே ஒன்னா இருந்துச்சு. அந்த நாட்டுல போய் ஆறுமுக நாவலர், யாருங்க? ஆறுமுக நாவலர் சிவனடியாரை போய் பார்த்து, ஐயா நீங்க தான் வந்து பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு மொழிபெயர்த்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த ஐயா சரி நான் வரேன் அப்படின்னாரு. அது வீட்டுக்காரமா என்னங்க போயிட்டு வாங்க, ஆனா நம்முடைய சிவபக்தி இருக்கிறாரு, அவர் வந்தார். ஒரு சில வார்த்தைகள் இதா இருக்குது. அவர் தான் தேவன்கிற வார்த்தையில பதிவு பண்ணாரு. கடவுள் இறைவன்கிற வார்த்தை காட்டும் தேவன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சூப்பரா சொல்லி கொடுக்குறேன். எழுத்து நிற்போமோ? எல்லாரும் கணக்கை கொண்டு கொள்வோம். எல்லாரும் கணக்கி. பெண்கள் ஒரு கையில் கொடுத்துக்கங்க, சகோதரர் ஒரு கையில் கொடுத்துக்கங்க. இருக்கிற சிரிக்கணும்.
எல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. எல்லாம்